மாவட்டம் கடலாடி வட்டம் வாலிநோக்கம் முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசல் வக்ஃப் புரபாவினுடைய அடிப்படையின் பிரகாரம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி தேர்தல் நடத்துவது வழக்கம். அதேபோன்று 19/8/2014 தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த நிர்வாகத்தினுடைய கடைசி காலம் 19/8/2017 முடிந்துவிட்டது. அந்த நிர்வாகம் முடிந்ததற்கு பின்னால் வக்ஃப் வாரியத்தின் மூலமாக அடுத்த தேர்தலுடைய அறிவிப்பு போடப்பட்டு வாக்காளர் சட்டம் போடப்பட்டது. போடப்பட்டு முடித்து தேர்தலில் அந்த தேர்தல் இன்ன வரைக்கும் அங்கு நடத்தப்படாமல் இருக்கிறது. அதை வக்ஃப் வாரியத்திடம் நாம் முறையிடும் பொழுது அவங்க தேர்தல் நடத்துறோம் காலதாமதம் செய்து கொண்டே சென்றார்கள். காரணம் என்னவென்றால், அந்த ஜமாத்தினுடைய தலைவராக இருந்தவர் அரசு வேலை பார்க்கக்கூடிய ஒரு போஸ்ட் மாஸ்டர். அவர் அடியாட்கள் பலமுடையவர். அந்த அடிப்படையில வக்ஃப் வாரியத்துல எப்படி தேர்தல் நடத்தக்கூடாது என்று முறையிட்டாங்க. அந்த முறையிட்டது எதிர்த்து 2019 ஆண்டு மதுரை ஹைகோர்ட்ல நாங்க ஒரு வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கை ஹைகோர்ட் என்ன செஞ்சது, வக்ஃப் வாரியத்திற்கு உத்தரவிட்டது 6 மாசத்துக்குள்ள ஒரு தேர்தலை நடத்தி நீங்க முடிக்கணும்னு சொல்லி. ஆனா 2019 ஆண்டு அந்த வழக்கு உத்தரவிட்டும் கூட இன்று வரை வக்ஃப் வாரியம் என்ன செய்யவில்லை, அந்த தேர்தலை நடத்தவில்லை. அந்த தேர்தல் நடத்தப்படாததன் காரணமாக எங்க ஊர்ல அவர் செய்யக்கூடிய அந்த அராஜகம் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்தவங்களுடைய வீட்டுல போய் நீங்க வரி தரலைன்னா உங்களை நாங்க அடக்கம் செய்ய மாட்டோம், நீங்க வரி கொடுக்கணும், அதே மாதிரி அந்த மகட்டணும், அந்த ஏழை எளிய மக்களை அவருடைய அராஜகத்தின் மூலமாக அந்த அரசு அதிகாரியா இருப்பதன் மூலமாக மிரட்டி என்ன செய்யறாங்கன்னா அடக்கம் பண்ண விடுறதில்லை. இதெல்லாம் தடுக்கிறாரு. இது சம்பந்தமாகவும் நாங்க வக்ஃப் வாரியத்துக்கு பல முறை நாங்க மனு கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் கூட இன்றைய நாள் வரைக்கும் வக்ஃப் வாரியம் அந்த தேர்தலை நடத்தவில்லை. தேர்தலை நடத்தாதன் காரணமாக எங்க ஊர்ல பல முறைகேடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதைவிட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த நாள் வரைக்கும் அவர் எப்படி 2014 தேர்வு செய்து இன்னைக்கு வரைக்கும் ரஹ்மத்துல்லா இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன செய்யல, கணக்கு வழக்கு வரவு செலவு கணக்க மக்களுக்கு காட்டுறதே இல்லை. நாங்களும் இதுக்கு முன்னால் இருந்த சேர்மன் முறையிட்டோம், ஏன் நீங்க தேர்தல் நடத்த மாட்டீங்க, அப்ப அவர் மெஜாரிட்டியா இருக்காரா மைனாரிட்டியா இருக்காரா என்பதை தேர்வு செய்து நீங்க தேர்தல் நடத்துங்க, எங்க ஊர் மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க, அந்த ஓட்டுல அவர் ஜெயிச்சு வந்துட்டாருன்னு சொன்னா நாங்க முழு மனதாக நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், ஏன் தேர்தல் நடத்துறதுக்கு நீங்க அதை நீங்க நடத்தவே மாட்டிருக்கீங்கன்னு கேட்டா சரியான வக்ஃப் வாரியம் பதில் சொல்வதில்லை. இன்னைக்கு வரைக்கும் வக்ஃப் வாரியம் சரியான முறையில பதில் சொல்ல மாட்டிருக்கு. ஆனா இப்ப கூட நம்ம எம்பி நவாஸ் கனி சேர்மனா வந்திருக்காரு, அவற்றை கூட நாங்க முறையிட்டு இருக்கோம், நீங்க தேர்தல் நடத்துங்க அவரும் நடத்துறதா சொல்லி இருக்காரு. இருந்தாலும் இந்த காலதாமதம் நடைபெறுவதன் மூலமாக எங்க ஊர்ல பல பிரச்சனைகள், பல இன்னல்கள் மக்களுக்கு சிரமத்துக்கு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த பிரஸ் மீட்டிங்கின் மூலமாக தெரியப்படுத்தி அந்த வாரி நோக்கத்துக்கு ஒரு சீரான நல்ல ஒரு முறை நடக்க வேண்டும் என்றால் தேர்தல் நடத்தி நல்ல ஒரு நிர்வாகம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஊர்ல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் குடிவரி என்ற பெயர்ல 50 ரூபா வசூல் பண்றாங்க. வசூல் பண்ண போகும்போது வசூல் செய்யக்கூடிய நபருடைய பெயரோ சீலோ யார் வாங்குகிறாங்க விவரமே கிடையாது. முஸ்லிம் ஜமாத் என்று பெயரை போட்டு ஒரு ரசீதுல கி காக்கா என்று இன்சியலை மட்டும் போட்டு விட்டுட்டு 50 ரூபா வருஷத்துக்கு 600 ரூபா வசூல் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட களக்கட்டுகள் இருக்கின்றன. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கிற ஊர்ல ஒரு குடும்பத்துக்கு 50 ரூபாண்டா ஒரு வருடத்திற்கு 600 ரூபாய் மேலைக்கு 5000 குடும்பத்திற்கு எவ்வளவு வருகிறது? இதை கேட்கக்கூடிய நபர்களை நீ எந்த கேள்வி கேட்கிறியா, நீ ஜமாத்துக்கு வெளியில உனக்கு ஜமாத்துல ஓட்டு போடுற உரிமை கிடையாது, நீ பள்ளியில தொழக்கூடாது, பள்ளியில தொழு வைக்க கூடாதுங்கிற அடக்குமுறை கையாளுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கற்ற ஒரு சீர்கேடு நிர்வாக திறன் இல்லாதவர்கள் இருக்கிறதுனால
ஊருக்குள்ள மது மாது என்று பல்வேறு சமூக சீர்கேடுகளும் சண்டை சித்திரமும் வருது. சிறிய வயது உள்ளவர்கள் எல்லாம் மது பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாகக்கூடிய ஒரு கேவலமான சூழல் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் தடுப்பது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரர்களுடைய கடமை. அவங்க அதை செய்ய தவறுறதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துல மக்களுக்கு குறைந்திருக்கும் நாள்ல மாவட்ட ஆட்சியர் இடத்துல பல முறை மனு கொடுத்திருக்கு. அந்த செய்திகளுடைய காப்பிகள் இணைச்சிருக்கு. மாலை மலர்ல வந்திருக்கு, இன்றைய தமிழகத்துல வந்திருக்கு. இப்படி பல விஷயங்கள்ல நாங்க ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு கட்ட முயற்சியும் செய்யறோம். அவங்களுடைய அடக்குமுறைகளையும் அதிகார பலத்தையும் வச்சு படைபலம் பணபலம் அதை வச்சு அவங்க நினைச்சுறாங்க ஒரு ஜனநாயக முறையில ஒரு பொறுப்புதாரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய இடையூறா இருக்காங்க. இதை நாங்க வக்பு வாரியத்துல மனுவா கொடுத்திருக்கோம், நேற்று தலைமை செயலகத்திலையும் கொடுத்திருக்கோம். இன்னும் நாங்கள் இந்த இறையாண்மை இருக்கக்கூடிய சட்டத்தையும் வக்பு வாரியத்தையும் நம்பித்தான் இந்த செயல்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்டமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வு மூலமாக இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலமாக ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அராஜக போக்குடைய தலைவர்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிறத விளங்க வைக்கிறதா இவருடைய சந்திப்பா இருக்கு. அதிகாரம் கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர் ஒருத்தர் தான். மற்ற யாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சிலர் நம்மளோட வந்திருக்காங்க, நிர்வாக முறைகள் இருக்குன்னு சொல்லி மனு கொடுத்திருக்காங்க. ஆனால் நம்மள்கிட்ட அவங்க இப்ப இருக்கக்கூடிய அவர் தலைவரை வச்சுக்கிட்டு அவரை சுற்றி உள்ள மற்றவர்கள் அந்த அதிகாரத்துல எந்த ஒரு பங்கும் கிடையாது, மக்கள் அவங்க தேர்ந்தெடுக்கவும் கிடையாது. அப்படிப்பட்ட அவங்களுக்கு தான் நினைக்கிறாரு ஒரு 5 பேரை வச்சுக்கிட்டு கேட்கக்கூடிய மனிதர்கள். இப்ப நான் பேசிட்டேன்னா என் வீட்டுக்கு நினைஞ்சிட்டாரு மௌத்தாயிட்டா ஜனாதா அடக்கம் பண்ண மாட்டேன், நீ எங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு அராஜக காட்டணும். அடக்குமுறை பண்றோம். அதாவது எந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட போய் ஆதரவு கூட கேட்டு ஒட்டிடுறாங்க. உள்ளூர் கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும் போயிருக்கு. அது ஏடிஎம்பி டிஎம்பி அந்த மாறி மாறி சப்போர்ட் வாங்கிடுறாங்க. நம்ம வக்பு வாரிய விதிட்டா வக்பு வாரியத்தை நம்ம அனுபவம், அதுதான் நமக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. நம்ம 2017 தேர்தல் நடத்தி எல்லாமே அறிவிச்சுட்டாங்க. அப்ப அன்னூர் ராஜா அண்ணா எம்பி வக்போர்ட் சேர்மனா இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் முறையிட்டு எப்படி நீங்க தேர்தல் நடத்தாதீங்க அப்படின்னு சொன்னதுனால அதுல காலதாமதம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அதுக்கு பின்னால அப்துல் ரஹ்மான் சேர்மனா வந்தாரு. அப்போ நாங்க மனு கொடுத்து எல்லாமே பண்ணணும். அப்போ அதை தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லாமே போரிட்டாங்க. அந்த நேரத்துல நவாஸ் கனி வக்பு வாரிய உறுப்பினராக இருந்து எங்க ஊருக்கே பள்ளிவாசலுக்கு அது சம்பந்தமா மனுவும் நாங்க வச்சிருக்கோம். எங்கள்கிட்ட பேசுறாரு, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் கண்டிப்பா 2-3 மாசத்துல தேர்தல் நடத்தி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி இருந்து இன்ன வரைக்கும் தேர்தல் நடத்துறேன். அதுக்காக இப்ப அவருக்கு நான் வலியுறுத்தி அந்த லெட்டர்ல சொல்றேன், நீங்க பள்ளிவாசலுக்கே நீங்க பொறுங்க தேர்தல் நடத்துறோம்னு சொல்றீங்க. அப்ப இப்ப நீங்களே சேர்மனா வந்துட்டீங்க, அந்த தேர்தலை நடத்தி எங்களை சீர்படுத்துங்க அப்படிங்கறத எங்களுடைய முழு கோரிக்கை. ஒற்றுமையா எங்க ஊர் ஒற்றுமையா செயல்படணும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கணும், நல்ல ஒரு நிர்வாகம் தேர்வாகணும். ஏன்னா அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பின்னால இப்போ ஒரு 7-8 வருஷமாக தொடர்ந்து இருக்காங்க. 8 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. 8 வருஷம் சட்டவிரோதமா இருக்காங்க. இதோட அவர் ஒரு அரசு ஊழியர், அரசு ஊழியருக்கு 2வது பதவி எப்படி வந்துச்சு? சட்டவிரோதமா இல்லையா? ஆகையால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு மாண்பு அமைச்சர் வக்பு தலைவர் அவர்களும் இதை கண்காணித்து முறைப்படி தேர்தல் நடத்தி எங்க ஊர்ல அமைதி நிலவும்படி நல்ல ஒரு நிர்வாகம் நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவங்க ஒரு சில திருப்பி தப்பாடுறதுக்கு முன்னாடி உள்ள வக்பு வாரிய ஒரு பர்ஃபார்மர் காமிச்சு அதுல குடிவரி செலுத்தாதவங்க வாக்களிக்க கூடாது, அதே போன்று மற்ற கொள்கைகள் இருக்காங்கல்ல இது போன்ற இயக்கங்களில் கொள்கை இருக்கவங்க வாக்களிக்க கூடாதுங்கிறத காமிச்சு தேர்தல் நடத்தாம தடுத்தாங்க. அதை நம்ம என்ன செஞ்சோம், 2019 வக்போர்டு திருத்த சட்டத்தை கொண்டு கோர்ட்ல போயிட்டு ஊர்ல பிறந்த மனிதர் பால்நோக்கில் பிறந்த எல்லாருக்குமே அந்த ஊர்ல வாக்களிக்க உரிமை இருக்கு, தொகுதி ஜமாத்து தாமுக சுண்ணத்தூர் ஜமாத்து பாகுபாடு இல்லாம வக்போர்டு எலெக்ஷன்ல ஜமாத் எலெக்ஷன்ல பங்களிக்கலாம் அந்த இதை காமிச்சதுக்கு பிறகுதான் அவங்களுடைய எதிர்ப்பு கம்மியாயிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை காரணம் காமிச்ச வக்போர்டு இப்ப நாங்கெல்லாம் வரி செலுத்தி இருக்கோம். கேள்வி கேட்டா அவங்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, நீ யார் கேட்கறதுக்கு
இது போன்ற ஒரு தோணியில இருக்கிறதுனால நம்ம வந்து அமைதியின் அடிப்படையில் செல்வோம். நம்மகிட்ட படைப்பணமும் எதுவுமே கிடையாது. இங்க ஊர் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கள் சிலர் தான் இங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம், மனுவை கொடுத்து இடத்த உட்கார்ந்துருக்கு. மற்றபடி நமக்கு பின்னாடி வந்து எந்த அரசியல் கட்சி பலமோ எந்த ஒரு பொருளாதார பின்னாடியே கிடையாது. சந்திக்கிறோம் சேர்மன் வந்து அதே வலியுறுத்தி இருக்கோம். நீங்க வந்து இனிமே நீங்க தேர்தல் நடத்துறீங்களா நாம கண்ணமண்டா கோட்டுக்கு போறதுக்கு நம்ம ரெடியா உரிய நடவடிக்கை எடுக்கலாம். கண்ணமண்டா கோட்டு நாம போவோம். முன்னால இருந்துச்சுமா 2019 இருந்து 1999 இருந்து 2003 வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஊர் ரெண்டா செயல்பட்ட உடனே வக்ஃப் வாரியம் 2003 நேரடி நிர்வாகத்தை எடுத்தாங்க. எடுத்து 2009 வரைக்கும் நேரடி நிர்வாகம் பார்த்தாங்க. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, வக்ஃப் வாரியம் நேரடி நிர்வாகத்தை எடுத்து அப்புறம் வந்து சேர்மன் ஹைதரலி சேர்மனா வந்ததுக்கு பின்னால தேர்தல் நடத்தி சீர்படுத்தினாங்க. அதுல இருந்து தேர்தல் நடக்குது. இப்ப 2014 வரைக்கும் தேர்தல், 2019 இருந்து 2014 வரைக்கும் தேர்தல் நடக்குது. தேர்தல் நடந்துச்சு. இப்ப 17க்கு பின்னால இப்ப தேர்தல் நடத்தாம இருக்காங்க. இவர் வந்து சட்டவிரோதமா 8 வருஷமா கூடுதலா இருக்காரு. சட்டவிரோதமா ஒரு அரசு சரியா நடந்துச்சு. ஒரு அரசு ஊழியர் குறிப்பிடத்தக்க தேர்தல் நடத்தி ஒரு தலைவர் வந்து இத்தனை தேர்தலே இல்லாம அவருக்கு 2017 முடிஞ்சிருச்சு அந்த ஆர்டர் காப்பிலேயே. அப்ப திருப்பி நாங்க இது சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்து போச்சு. உங்களை கோர்ட்டுக்கு போனாங்க. இந்த கடலாடி நீதிமன்றத்தில் கேட்கும் போது அவரை ஏற்றி கேட்கிறாங்க, நீங்க ஜமாத் தலைவரை இப்போ வரைக்கும் நீடிக்கிறீங்களான்னு. போன மாசம் வரைக்கும் இல்ல, எனக்கு ஜமாத் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வக்ஃப் வாரியம் தந்திருக்கான், அதுவும் கொடுப்பேன். எந்த ஒரு ஆர்டரும் போடாம சும்மாவே ஃபார்மாட்டே ஜமாத் தலைவர்னு சொல்லிட்டு இப்ப இருந்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஆள்பலம் சின்ன பையனோட குடியார சண்டை ஓடும். இப்ப நாங்க எல்லாரும், நான் ஒரு ஆலிம்சா, இவர் ஒரு ஆலிம்சா, அவர் ஒரு ஆலிம்சா, நாங்க எல்லாரும் அப்ப அவர் காசை வச்சுக்கிட்டு குடிப்பழக்கம் உள்ள இந்த மனிதர்களை வச்சுக்கிட்டு பிரச்சனை. இப்ப நாங்க என்ன சொல்றோம், ஒரு சீரான ஒரு நிலைமைக்கு வரல. நாங்க இத்தனை பேர் வந்திருக்கோம். இன்னும் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த செல் நம்பரோட கையெழுத்துகள் இருக்கு. அவங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவங்களுக்கு கிளாஸ் ஏற்பட செஞ்சுக்கலாம். இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. ஒரு ஏழ்மையான ஊர் சார் இந்த ஊரு. ஏழ்மையான ஊர்ல கொஞ்சம் இவங்க கொஞ்சம் பணம் படைத்தவங்க 4 சில்வாரி பயிர்களை வச்சுக்கிட்டு, குடியார பயிர்களை வச்சுக்கிட்டு இந்த அராஜா நாங்க எங்க ஊர்ல வந்து எல்லாருமே கடல் தொழில் தான், மீன்பிடி தொழில் தவிர வேற எந்த தொழிலுமே கிடையாது. நானே மீனவர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர். எங்க ஊர் மக்கள் 2 பேரு தேர்வு பண்ணி என்னை ஜெயிக்க வச்சிருந்தாங்க. எனக்கு கவர்மெண்டுடைய அங்கீகாரத்தோட நான் என்னுடைய லட்சம் பேர் அந்த லட்சம் பேரு 2 முறையும் வந்து என்னை எதிர்த்து தான் அவங்க நின்றாங்க. ஆனா 2 முறை என்னால ஜெயிக்க முடியல. இன்னைக்கு நான் 2012 இருந்து இன்றா வரைக்கும் நான் தலைவராக இருக்கேன். இதே கவர்மெண்டே தேர்தல் நடத்தி கலெக்டர் ஆஃபீஸர் வச்சு தேர்தல் வாக்கு எண்ணுவாங்க. என்னையும் நான் ஜெயிச்சு வந்திருக்கேன். அந்த மக்கள் தான் இதுக்கும் ஓட்டு போடணும் ஜமாத்துக்கு. அதுக்குதான் நாங்க ஜமாத்தை நடத்துங்க, தேர்தல் நடத்துங்க. அப்ப அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியும்ல. ஜனநாயக பிராரம் நீங்க நடத்துங்க. அந்த ஊர் மக்கள் தானே ஓட்டு போடணும். வசூல் பண்ணி நிறைய பணம் வருது. அங்க இருந்து அவங்களுக்கு அது சம்பந்தமாக வக்ஃப் வாரியத்துக்கு மத்தியிலே கொடுத்துருக்கோம். இந்த உலகத்திலேயே கணக்குல காட்டாத இஸ்லாமிய ஜமாத்துல அது வாழ்ந்து எல்லா தமிழ்நாடு இதுவரைக்கும் 10 ஆண்டு காலமாக 1 மாத கணக்கு வழக்கோடு எழுதப்படாத போர்டுல போடாத ஜமாத்துன்னா இந்த ஜமாத் நாங்க கணக்குகளை அடிக்க வராது. அதே மாதிரி அரசாங்கம் வந்து பள்ளிவாசல் புனர்நிர்மாணம் பணம் கொடுத்தாங்க 10 லட்சம் பணத்தை அப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஊர்ல சில பேர் அது விஷயமா கேள்வி கேட்டதுக்கு கேள்வி கேட்கறவங்கள நீங்க அப்படின்னு ஒரு சரிவாதிக்கிற மாதிரி பேசுறேன். முறைகள்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு வாரிய பக்கத்துல
மெயின் ரோடு 8 கிலோமீட்டர் தூரம் மெயின் ரோடு ஈஸியா அங்க ஒரு பிரயாணிகளுக்கு தூரம் பள்ளிவாசல் மஸ்ஜித் நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஸ்ஜித் நூறு போர்டு வச்சு இடத்துல போர்டு வச்சு பள்ளிவாசல் கட்டப்ப வந்து சென்னை முழுக்க இந்தியா முழுக்க என்ன சொல்ல போறான் பெரிய பெரிய டெஸ்ட்கள் தான் வசூல் பண்ணிருக்காங்க. அதுக்கு இந்த இது வரைக்கும் எந்த காரணம் முறைகேடுன்னு சொன்னா நிறைய சொல்றாங்க. அந்த இடத்தையும் இல்ல அந்த பள்ளியாசலம் இல்ல எல்லாமே இல்லாம ஆகிட்டாங்க. யாரும் எழுத்து கேட்டோம்னா அடிக்க வர்றாங்க. அதுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா தேர்தல் நடத்தினா தெரிஞ்சிருக்கலாமா யாரு உண்மையிலேயே மக்கள் எப்படி இருக்காங்க. மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. சாமானிய மக்கள் அவங்க ஒரு சில பசங்களை வந்து சர்வாதிகாரத்துல அந்த அடியை போறதுனால எதுக்கு நமக்கு ஒன்று அப்படின்னு இருக்காங்க. ஓட்டு தேர்தல் வந்தா அவங்க சுத்தமா டெபாசிட் இழந்துடும். ஓட்டை வாங்க முடியாது, அவங்க ஜெயிக்கவே முடியாது. இதான் நிதர்சனமான உண்மை. அவருக்கு சப்போர்ட் இருந்தா தேர்தல் நடத்தட்டும். 10 வருஷம் இருக்கு அந்த பதவியை தேர்தல் நடத்த விடாமே ஒவ்வொரு அமைச்சர்களையும் பிடிச்சி அவர் என்ன செய்யறாரு, நிப்பாட்டி வைக்கிறார். எது ஆளுங்கட்சி வருதோ அதுல போய் ஒட்டிக்கிறது இவங்க. ஆமா, ஏடிஎம்க்கு வந்தா சரி, டிஎம்க்கு வந்தா சரி. ஆனா இவங்க எந்த கட்சிக்குமே அசல ஆதரிக்கிறது. எந்த கட்சி அதிகாரத்துக்கு வருதோ அப்போ அந்த அவங்க வேஷ்டி ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறாங்க, யூனிஃபார்ம் எல்லாம் மாத்திட்டு போய் அந்த அரசு ஒட்டிக்கிறது. இதான் ஏடிஎம் காட்சிக்கு வந்து அப்ப அது மாதிரி, டிஎம் காட்சிக்கு வந்து அது மாதிரி. ஆல்ரெடி அவங்க இருக்கிற குறிப்பிட்ட 5-6 பேரு ஆல்ரெடி அதுல ஒரு கோச்சிங் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி. அதனால எந்த கட்சி வந்தாலும் நாங்க அப்படின்னு சேர்ந்து போயிடுறோம். இப்ப நான் கேட்கறது உண்மையான கேள்வி. இந்த விஷயத்தை தாண்டி பொதுவா எல்லா மத வழிபாடு இஸ்லாமிய ஜமாத்துக்கு வந்துட்டு அப்படி செய்ய மாட்டாங்க. அதாவது பெண்கள் தலைவர் வேற, இஸ்லாமிய ஜமாத்துக்கு வந்து தப்பு இல்லை. ஆனா இது வரைக்கும் வந்து அந்த ஊர்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கே இவ்வளவு போராட்டமா இருக்கும், இதுக்கே இவ்வளவு போராட்டமா இருக்கு. ஒரு பெண் இருந்தா எப்படி இருக்கும்? பெண்கள் நிர்வாகத்துக்கு பெண்கள் தலைவர் போடுவாங்க. ஒட்டுமொத்த பெண்கள் தலைவர். பெண்கள் நிர்வாகம் இருக்கு, அந்த பெண்கள் பெண்களுக்கு ஓட்டுங்கிறது வந்து பெண்களுக்கு கிடையாது. அப்புகோட்டினுடைய சட்டத்தின் பிறகு ஆண்கள் மட்டும்தான். இந்த இஸ்லாமிய ஜமாத் மட்டும்தான். அது எல்லாமே ஜமாத் தேர்தல் ஒரே